சென்ற வகுப்பில் அத்வைத பிரகரணத்தை ஆரம்பித்தோம். இங்கு முதலில் அஜாதி பிரம்ம நிலைநாட்டப்படுகின்றது. பிரம்ம அஜாதி என்பதுதான் இந்த பிரகரணத்தினுடைய மைய கருத்து. இதில் அஜாதி என்ற சொல்லிற்கு நாம் சென்ற வகுப்பில் பார்த்த பொருள் இரண்டு. ஒன்று, ந வித்யதே ஜாதி அல்லது ஜென்ம அஸ்ய, எந்த பிரம்மத்திற்கு பிறப்பில்லையோ அந்த பிரம்ம அஜாதி. அஸ்ய பிரம்மணக ந ஜாதிஹி வித்யதே, எந்த பிரம்மத்திற்கு பிறப்பில்லையோ. இரண்டாவது பொருள், அதுதான் முக்கியம் என்று பார்த்தோம். ந வித்யதே ஜாதி அஸ்மாத், எந்த பிரம்மனிடமிருந்து எதுவும் தோன்றவில்லையோ அது அஜாதி பிரம்ம. இப்போ இரண்டாவது நாம் கூறுவது அஸ்மாத் பிரம்மணக ந ஜாதிஹி வித்யதே, எந்த பிரம்மனிடமிருந்து எதுவும் தோன்றவில்லையோ. இதில் முதல் பொருள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவது, எந்த பிரம்மத்திற்கு பிறப்பில்லையோ, பிரம்மனுக்கு பிறப்பில்லை என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரம்மனிடமிருந்து பிறப்பில்லை என்பதை அத்வைதிகளை தவிர யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதைத்தான் இங்கு நாம் நிலைநாட்டுகின்றோம். எந்த பிரம்மனிடமிருந்து எதுவும் தோன்றவில்லையோ அந்த பிரம்மத்தை நான் கூறுகின்றேன். காரணம் என்ன? அந்த பிரம்ம அகார்பண்யம், தோஷமற்றது, புருஷார்த்த யோக்கியம் என்று கௌடபாதர் ஆரம்பித்தார். ஆகவே இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற பிரம்ம எப்படிப்பட்டது என்றால் அஜாதி, பிறப்பற்றது. அதனுடைய பொருள் பிரம்மத்திடமிருந்து எதுவும் பிறக்கவில்லை. அப்பொழுதுதான் பிரம்மன் அத்வைதமாகும், அப்பொழுதுதான் பிரம்மன் பூர்ணமாகும், அப்பொழுதுதான் பிரம்ம புருஷார்த்தமாகும் என்றெல்லாம் பார்த்தோம். இனி பிரம்மனிடமிருந்து எதுவும் பிறக்கவில்லை என்றால் உண்மையில் எதுவுமே தோன்றவில்லை என்று நாம் நிலைநாட்டி ஆக வேண்டும். அதற்குத்தான் அஜாதிவாதம் என்று பெயர். அஜாதிவாதம் என்றால் எதுவும் உண்மையில் பிறக்கவில்லை என்பது நம்முடைய வாதம். கௌடபாதர் எப்படி சொன்னார்? ஜாயமானம் சமந்ததக, இந்த அனைத்து இடத்திலும் பிறப்பை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதே எப்படி ஒன்றும் பிறக்கவில்லையோ அப்படி நான் கூறப்போகிறேன் என்று சொன்னார். அப்படியானால் நாம் பிறப்பை அனுபவிக்கின்றோமே, சிருஷ்டியை அனுபவிக்கின்றோமே என்றால் சிருஷ்டியினுடைய அனுபவம் தவறு இல்லை என்று சொல்லவில்லை. சிருஷ்டியிடம் இருக்கின்ற சத்தா நீக்கப்படுகின்றது. ஆகவே அஜாதிவாதம் என்பதும் மித்யா சிருஷ்டிவாதம் என்பதும் ஒன்றுதான். நம்முடைய அனுபவத்தை அடிப்படையாக அல்லது முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தால் நாம் என்ன சொல்கின்றோம் என்றால் மித்யா சிருஷ்டிவாதம். சத்தியத்தின் அடிப்படையில் பார்த்தால் ஒன்றும் பிறக்கவில்லை. இப்போ முதல் இரண்டு காரிகைகளில் இதைத்தான் கௌடபாதர் செய்தார். இனி மூன்றாவது காரிகையிலிருந்து 30வது காரிகை வரை இந்த பிரகரணத்தில் என்ன செய்யப்படுகின்றது என்று இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். கௌடபாதர் என்ன நிலைநாட்ட வேண்டும்? அஜாதி பிரம்மத்தை நிலைநாட்டுகின்றேன் என்ற பிரதிஜ்ஞை செய்தார். இந்த அஜாதி பிரம்மம், அதாவது பிரம்மத்திடமிருந்து எதுவும் தோன்றவில்லை என்று நிலைநாட்ட வேண்டும் என்றால் எவைகளெல்லாம் தோன்றியுள்ளதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அவைகள் உண்மையில் தோன்றவில்லை என்று நிலைநாட்டி ஆக வேண்டும். காரணம் என்ன? பிரம்மனிடமிருந்து எதுவும் தோன்றவில்லை
என்ற கருத்தை நிலைநாட்ட, பிரம்மனிடமிருந்து எது தோன்றியதாக நாம் நினைத்துள்ளோமோ அவைகளை எடுத்து அது எப்படி உண்மையில் படைக்கப்படவில்லை, பிரம்மனிடமிருந்து அது எப்படி வரவில்லை என்று நிரூபிக்க வேண்டும். அதைத்தான் செய்ய போகின்றார். எப்படி செய்ய போகிறார் என்றால், தோன்றியுள்ள அனைத்து சிருஷ்டியையும் இரண்டாக பிரிக்கப் போகின்றார். எவைகளெல்லாம் தோன்றியுள்ளதாக நாம் நினைக்கின்றோமோ, உற்பத்தியானதாக நாம் நினைக்கின்றோமோ, அனைத்து உற்பத்தியையும் சிருஷ்டியையும் இரண்டாக பிரிக்கின்றார். ஒன்று போக்திரு பிரபஞ்சம், இனி ஒன்று போஜ்யம். போக்திரு பிரபஞ்சம், போக்திரு என்றால் அனுபவிப்பவன், போக்யம் என்றால் அனுபவிக்கப்படுவது. இப்போ போக்திரு பிரபஞ்சம் என்பது ஜீவக, போக்ய பிரபஞ்சம் அல்லது போஜ்யம் என்பது ஜெகத். இப்பொழுது எவ்விதம் பிரிக்கப்படுகின்றது என்றால், ஜீவன் ஜெகத் என்று அனைத்து சிருஷ்டியும் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. பிறகு என்ன செய்ய போகின்றார் கௌடபாதர்? ஜீவ சிருஷ்டி நிஷேதத்தை செய்ய போகிறார். ஜீவன் உண்மையில் தோன்றவில்லை. ஜீவன் தோன்றியுள்ளதாக நாம் நினைக்கின்றோம், ஆனால் ஜீவன் தோன்றவில்லை என்று நிலைநாட்டப் போகிறார். ஜீவ உற்பத்தி நிஷேதக. பிறகு என்ன செய்ய போகின்றார்? ஜெகத்தும் தோன்றவில்லை என்று ஜெகத் உற்பத்தி நிஷேதக. இந்த உலகமும் தோன்றவில்லை என்று உலகமும் பிறக்கவில்லை என்று நிலைநாட்டப் போகிறார். ஆகவே என்ன வரப்போகின்றது? ஜீவ உற்பத்தி நிஷேதம், ஜெகத் உற்பத்தி நிஷேதம். இதையை எப்படி செய்ய போகிறார்? ஜீவ உற்பத்தி நிஷேதத்தை முதலில் யுக்தி பிரதானமாக நிலைநாட்டப் போகின்றார். யுக்தி பிரமாணத்தின் மூலமாக ஜீவ நிஷேதம் செய்யப்படுகிறது. ஜீவன் பிறக்கவில்லை என்று நிலைநாட்டப்படுகிறது. யுக்தி என்றால் தர்க்கம். தர்க்கத்தின் துணை கொண்டு ஜீவன் பிறக்கவில்லை என்பதை காட்டப் போகிறார். பிறகு இரண்டாவதாக ஸ்ருதியினுடைய துணை கொண்டு ஜீவ உற்பத்தி நிஷேதம் செய்யப்படுகிறது. இப்போ ஜீவ உற்பத்தி நிஷேதம் எப்படி செய்யப்படுகிறது? யுக்தி பிரமாணம் அல்லது அனுமான பிரமாணம் அல்லது தர்க்க பிரமாணம், பிறகு இரண்டாவது ஸ்ருதி பிரமாணம். இனி ஜெகத் நிஷேதம் அப்படியே செய்ய போகிறார். முதலில் யுக்தி பிரமாணத்தின் மூலமாக ஜெகத் நிஷேதம் செய்யப்படும், பிறகு ஸ்ருதி பிரமாணத்தின் மூலமாக ஜெகத் நிஷேதம் செய்யப்படும். ஆகவே இந்த அத்வைத பிரகரணத்தில் முதல் இரண்டு காரிகைகளில் பிரதிஜ்ஞை செய்து நான் அஜாதி பிரம்மத்தை நிலைநாட்டப் போகின்றேன் என்று கூறி, அந்த அஜாதி பிரம்மத்தை நிலைநாட்ட எவைகளெல்லாம் பிரம்மத்திடம் தோன்றியது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அவைகளை எடுத்து ஜீவன் ஜெகத் என்று பிரித்து ஜீவனை நிஷேதம் செய்கிறார். யுக்தியினுடைய துணை கொண்டும் ஸ்ருதியினுடைய துணை கொண்டும். பிறகு ஜெகத்தை நிஷேதம் செய்கின்றார், யுக்தியினுடைய துணை கொண்டும் ஸ்ருதியினுடைய துணை கொண்டும். இவ்விதம் ஸ்ருதி யுக்தியின் வழியாக ஜீவ ஜெகத் நிஷேதம்தான் மூன்றாவது காரிகையில் ஆரம்பித்து 30வது காரிகை வரை நடைபெறப் போகின்றது. அதற்கு பிறகு வேறு கருத்தை கௌடபாதர் எடுத்துக்கொள்ளப் போகின்றார். இதுதான் இந்த பிரகரணத்தினுடைய மைய கருத்து. ஏன் கௌடபாதர் யுக்தி பிரமாணத்தையும் அல்லது தர்க்க பிரமாணத்தையும் ஸ்ருதி பிரமாணத்தையும் பயன்படுத்துகிறார் என்றால், பிரத்யக்ஷ பிரமாணத்தை பயன்படுத்த முடியாது. பிரத்யக்ஷ பிரமாணம் என்ன சொல்கின்றது? பிரத்யக்ஷ பிரமாணம் அஜாதி பிரம்மத்திற்கு தடையாக இருக்கின்றது. கண்ணில் பார்க்கறனே பிறந்ததை, உலகத்தையும் ஜீவர்களையும். ஆகவே நம்முடைய அனுபவம் என்ன சொல்கின்றது? ஜாதி பிரம்மத்திடமிருந்து இவைகள் தோன்றின என்று அனுபவம் சொல்கின்றது.
இந்த அனுபவம் தவறு என்று அனுமானத்தின் மூலமாக நிரூபிக்கப் போகின்றார். சிலதெல்லாம் பார்க்கறதுக்கு அனுபவம் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அனுமானத்தில், புத்தியில், யூகத்தில் தான் சிந்திச்சு பார்த்து நம்ம அனுபவித்ததை தப்பாக புரிந்துள்ளோம் என்று அனுபவத்தை நீக்கி அவர் யுக்தியை பயன்படுத்தி என்ன செய்ய போகின்றார்? ஜீவ ஜெகத் நிஷேதம் செய்கிறார். பிறகு ஏன் ஸ்ருதி பிரமாணத்தை எடுத்துக்கொள்கிறார் என்றால், சிலர் ஸ்ருதியே ஜீவ உற்பத்தியை சொல்கிறது, ஸ்ருதியே ஜெகத் உற்பத்தி பேசுகிறது என்று சொல்கிறார்கள். ஸ்ருதியிலும் அதற்கு தகுந்த வாக்கியங்களும் இருக்கின்றது. அக்னியிலிருந்து க்ஷுத்ராகா விஷ்புலிங்காகா என்ற சொற்களெல்லாம் ஜீவன் தோன்றினான் என்று சொல்கிறதே என்றால், அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து அவைகள் உண்மையில் ஜீவனுடைய உற்பத்தியை சொல்லவில்லை, ஜீவனுடைய நிஷேதத்தை, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தான் சொல்கிறது என்று நிலைநாட்டப் போகின்றார். ஆகவே இனி 30வது காரிகை வரை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். இதில் கௌடபாதர் வரிசையாக எடுத்துக்கொள்கிறார். முதலில் யுக்தி பிரமாணத்தின் மூலமாக ஜீவ நிஷேதம், இரண்டாவது ஸ்ருதி பிரமாணத்தின் மூலமாக ஜீவ நிஷேதம், பிறகு யுக்தி பிரமாணத்தின் மூலமாக ஜெகத் நிஷேதம், பிறகு ஸ்ருதி பிரமாணத்தின் மூலமாக ஜெகத் நிஷேதம். இப்படி வர இருக்கின்ற காரிகைகளில் இந்த 3வது காரிகை சாரமாக அமைகின்றது. இப்பொழுது பார்க்க இருக்கின்ற இந்த 3வது காரிகையில் இனி வர இருக்கின்ற 30 காரிகையினுடைய சாரத்தை இங்கு வைக்கின்றார். இங்கு என்ன செய்கின்றார்? ஜீவன் பிறக்கவில்லை, பிறகு ஜெகத்தும் பிறக்கவில்லை என்ற இரண்டையுமே இங்கு நிலைநாட்டுகின்றார் இந்த 3வது காரிகையில். அதற்கு பிறகுதான் ஜீவனை எடுத்துக்கொண்டு யுக்தியின் துணை கொண்டு பிறக்கவில்லை என்று நிலைநாட்டப் போகின்றார். இங்கும் இவர் பிரதானமாக யுக்தியை கையாளுகின்றார். ஆகவே யுக்தி பிரமாணத்தின் மூலமாக இந்த 3வது காரிகையில் ஜீவ ஜெகத் நிஷேதம் செய்யப்படுகின்றது. இங்கு என்ன செய்கின்றார்? அனைத்து ஜெகத்தையும் ஷரீரம் என்று எடுத்துக்கொள்கிறார். ஷரீரத்தை நிஷேதம் செய்தாலே ஜெகத்தை நிஷேதம் செய்ததாகிறது. காரணம் என்ன? அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு என்று நாம் கூறுகின்றோம். நம்ம பிளட்டை எடுத்து ஒரு ட்ராப் எடுத்து அதில் என்ன கண்டென்ட்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்குவோமே, நம்ம என்ன முடிவு பண்ணுறோம்? உடம்பில் இருக்கிற பிளட்லையெல்லாம் இதுதான் கண்டென்ட்னு முடிவு பண்ணுறோம். அதே போல் இந்த பஞ்சபூதமான இந்த உடல் தோன்றவில்லை என்று அவர் நிஷேதம் செய்துவிட்டால் பிறகு இந்த பஞ்சபூதமான உலகமும் தோன்றவில்லை என்று நிஷேதம் ஆகிறது. ஜெகத் நிஷேதம் செய்யும் பொழுது ஜெகத்தையே எடுத்துக்கொண்டு நிஷேதம் செய்வார். இப்போ இந்த இடத்தில் என்ன செய்கின்றார்? ஜீவனும் தோன்றவில்லை, ஜெகத்தும் தோன்றவில்லை. இங்கு ஜெகத் என்றால் ஷரீரமும் தோன்றவில்லை. இந்த 2 தானே நமக்கு சந்தேகம் இருக்கும். பிரம்மத்துக்கு அப்பாற்பட்டு எது இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த உடல் இருக்குங்கிற எண்ணம் வரும். பிறகு நான் ஜீவன் இருக்கின்றேன் என்ற எண்ணம் வரும். ஜீவனும் தோன்றவில்லை, இந்த உடலும் தோன்றவில்லை. இதற்கு இவர் எடுத்துக்கொள்கின்ற உதாரணம் ஆகாச திருஷ்டாந்தம். இப்போ ஆகாசத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்ளப் போகின்றார். எடுத்துக்கொண்டு இந்த காரியத்தை செய்கின்றார். எப்பொழுதெல்லாம் தர்க்கம் அல்லது யுக்தி பிரமாணமாக நாம் கையாளுகின்றோமோ அப்பொழுது முக்கியமான அம்சம் திருஷ்டாந்தக, உதாகரணம். அதை நம்ம 2வது பகுதியிலேயே பார்த்தோம். திருஷ்டாந்தத்துக்கு வியாப்தி பூமி என்று சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தோம். ஒரு அனுமானம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு எக்ஸாம்பிள் மிக மிக முக்கியம். அப்படி இங்கு ஆகாசத்தை கௌடபாதர் கையில் பிடித்து கொள்ள போகின்றார். ஆகாசத்தை கையில் பிடிக்கிறார்னு என்ன அர்த்தம்? ஆகாசத்தை உதாரணமாக பிடித்து கொண்டு என்ன செய்ய போகின்றார்? ஜீவ ஜெகத் இந்த 2ம் இல்லை என்று சொல்ல போகிறார்.
எப்படி என்றால், முதலில் ஜீவ விஷயத்தை எடுத்துக்கொள்கின்றோம். அதற்கு உதாரணத்திற்குள் சென்றால், ஒரு ஆகாசம் இருக்கின்றது. அந்த ஆகாசத்திற்குள் விதவிதமான பானைகள் செய்யப்படுகின்றது. அதாவது பானைகள் செய்யப்படுகிறது. அப்பொழுது அந்த ஆகாசத்திற்கு சிறிய சிறிய பெயர் வருகின்றது. கடாகாசக என்ற பெயர் வருகிறது. பானைக்குள் இருக்கின்ற ஆகாசம் என்ற பெயரெல்லாம் வருகிறது. இப்பொழுது தோன்றியது என்ன என்றால், ஆகாசம் தோன்றியதா அல்லது பானை தோன்றியதா என்றால், தோன்றியது பானைதான். ஆனால் பானையினுடைய அடிப்படையில் ஆகாசத்தை பார்க்கும் பொழுது ஏதோ ஆகாசம் உற்பத்தியானது போல் நமக்கு தெரிகிறது. அப்படி அந்த உதாரணத்தை கொண்டு என்ன சொல்கின்றார், ஷரீரம் உற்பத்தியானது. ஷரீரத்தினுடைய உற்பத்தியை கொண்டு பிறகு நாம் என்ன சொல்கின்றோம், ஜீவன் உற்பத்தி ஆனான் என்று நாம் சொல்கின்றோம். உண்மையில் ஜீவன் உற்பத்தியாகவில்லை, ஆகாசத்தை போல. இப்போ ஆகாசத்தை உதாரணமாக வச்சுட்டு என்ன சொல்கிறார், ஆகாசம் தோன்றவில்லை, பிறகு சிறிய சிறிய ஆகாசம் தோன்றியிருக்கிற மாதிரி தெரிகிறதே என்றால், தோன்றியிருக்கிற மாதிரி தெரிகிறது, ஆனால் தோன்றவில்லை. அதற்கு காரணம் என்ன, தோன்றியது வெறும் பானைதான். இப்போ அந்த இடத்துல ஒத்துக்கிறார், பானை தோன்றியதுன்னு. இனி அடுத்த கேள்விக்கு வரும்போது அதுக்கு பதில் சொல்ல போகிறார். அப்போ தோன்றியது பானை, ஆனால் பானைக்குள் இருக்கின்ற ஆகாசம் எப்படி தோன்றவில்லையோ அப்படி ஆத்மா தோன்றவில்லை. ஷரீரத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் ஒவ்வொரு ஜீவர்களும் தோன்றியது போல் தெரிகிறது என்று கூறுகிறார். இதை புரிஞ்சுக்கிறது சுலபம். இனி அடுத்த கேள்வி என்ன வந்துடும், சரி பூர்வபக்ஷி சொல்லிடுவான், சரி ஜீவன் தோன்றவில்லை, எப்படின்னா ஆகாசம் தோன்றவில்லையோ அப்படி ஜீவன் தோன்றவில்லை. ஆனால் ஜீவன் தோன்றிய மாதிரி தெரிகின்றான், அதற்கு என்ன காரணம் என்றால் என்ன சொன்னீர்கள், சரீரம். ஆகாசம் தோன்றியது போல் தெரிவதற்கு காரணம் என்ன, பானை. அப்பொழுது என்ன தோன்றியிருக்கிறது, பானை தோன்றியிருக்கிறதல்லவா. ஆகவே பானை உற்பத்தியாகி இருக்கிறது. இப்பொழுது ஆத்மாவுக்கு அல்லது பிரம்மத்திற்கு வேறாக சரீரம் என்று ஒன்று இருக்கிறது, ஆகாசத்திற்கு வேறாக பானை இருப்பது போல என்ற சந்தேகம் வரும்பொழுது மீண்டும் இங்கு கௌடபாதர் அதே ஆகாச திருஷ்டாந்தத்தை வைத்து பானையும் தோன்றவில்லை என்று நிலைநாட்டப் போகிறார். அது எப்படி, இந்த இடத்துல தான் கொஞ்சம் இன்டைஜஷன் வந்துடும். பானையும் தோன்றவில்லை எப்படி என்றால் ரெண்டு விதத்தில் நம்ம சொல்லலாம். முதல்ல கொஞ்சம் கடினமான விஷயத்தை பார்ப்போம். பானையும் உண்மையில் தோன்றவில்லை, தோன்றியது போல் தெரிகிறது. பானையும் சத்தியம் அல்ல, சரீரமும் சத்தியம் அல்ல. எப்படி என்றால், காரிய காரண தத்துவத்தில் காரணம் சத்தியம், காரியம் மித்யா. அதில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. என்றைக்குமே இது தூக்கத்தில் கேட்டாலும் கனவுலையும் நமக்கு இந்த கருத்து நம்ம விட்டு போகக்கூடாது. காரணம் சத்தியம், காரியம் மித்யா. பிறகு காரியத்துக்கு இனியொரு லட்சணம் என்ன, காரணம் ப்ளஸ் நாமரூபம் ஈக்குவல் டு காரியம். காரணத்துடன் ஒரு நாமரூபத்தை சேர்த்தினால் அது காரியம். ஆனால் அந்த நாமரூபம் சேர்ந்தவுடனே அது விதவிதமான காரியத்தை பண்ணும், விதவிதமான கர்மத்தை பண்ணும். அது பண்ணலாம். ஆனால் காரியம் என்பது காரணத்துடன் நாமரூபம் சேர்த்தினால் அது காரியம். இது காரியம் என்றால் காரியத்தினுடைய சத்தியம் என்ன என்று எப்படி கண்டுபிடிப்பது, அதனுடைய காரணத்துக்கு போகணும். பிறகு அதுவும் காரியமாக இருந்தால் பிறகு அதனுடைய காரணம் என்ன, அதுதான் சத்தியம் என்று அப்படியே பயணம் செய்ய வேண்டும். அப்படி பார்க்கையில் ஆகாஷாத் வாயுகு, ஆகாசத்திலிருந்து என்ன தோன்றியிருக்கு, வாயுகு. வாயுவிலிருந்து அக்னிகி, அக்னியிலிருந்து நீர், ஆபக. அத்ய பிருத்திவி,
நீரிலிருந்து பூமி தோன்றி இருக்கிறது. ஆகவே இந்த பிருத்திவி பூமி என்பது காரியம். பூமி காரியம் என்றால் இதற்கு என்று தனித்த இருப்பு இல்லை. இது எதையோ சார்ந்திருக்கின்றது. இது எதை சார்ந்திருக்கின்றது? இதற்கு காரணமான நீர் தத்துவத்திலிருந்து வந்துள்ளது. நீரும் காரணம் பூமியை பொறுத்தவரை, ஆனால் அதுவும் காரியம், நெருப்பிலிருந்து தோன்றியுள்ளது. பிறகு நெருப்பும் காரியம், அதையும் ஒடுக்கினால் வாயு, பிறகு வாயுவையும் ஒடுக்கினால் ஆகாசம். ஆகவே கடக இஸ் ஈக்குவல் டு ஆகாசம் ப்ளஸ் நாமரூபம். இந்த பிருத்திவிங்கிறது என்னன்னா ஆகாசத்தினுடைய ஒரு காரியம்தான். அப்போ இருக்கிறது ஆகாசம்தான் சத்தியம். இப்போ என்ன ஆச்சுன்னா பானைங்கிறது என்னன்னா ஆகாசம்தான் பானை, ஸ்பேஸ் தான் பானை. எப்படி என்றால் இந்த ஆகாசம் என்ற காரணத்திலிருந்து தான் இவைகளெல்லாம் தோன்றியுள்ளது. விதவிதமான நாமரூபங்கள் குணங்களை சேர்த்த சேர்த்த இவைகளெல்லாம் வந்துள்ளது. உண்மையானது என்னன்னா ஆகாசம்தான். கடைசியில் எங்கே போய் நிற்கிறோம்னா எம்டியில் தான் போய் நிற்கிறோம். ஒன்று இல்லாத ஆகாசத்திலிருந்து தான் இவைகளெல்லாம் தோன்றியுள்ளது. ஃபிசிக்ஸு படி யூனிவர்ஸினுடைய எனர்ஜி ஜீரோ அப்படின்னு நிரூபிக்க முடியும். இன்ஃபினிட், எல்லைக்கு அடங்காத இந்த உலகம் இருக்கே, அந்த எதிலிருந்து வந்ததுன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. கடைசியில் என்ன நிரூபிக்கலாம்? ஜீரோ எனர்ஜியிலிருந்து தான் இன்ஃபினிட் எனர்ஜி வந்தது. அப்படி ஆகாசம்தான் பானையாக தெரிந்து கொண்டு இருக்கிறது. பிறகு என்னன்னா ஆகாசமே பானையாக தெரிஞ்சிட்ருக்கு. அந்த பானையினால் ஆகாசம் என்ன ஆகுது? சிறிய சிறியதாக தெரிய வருகிறது. ஆகவே பானையும் பிறக்கவில்லை, ஆகாசமும் பிறக்கவில்லை. சரி, ஆகாசம்தான் பிறகு சத்தியமா என்றால் ஆத்மன ஆகாச சம்பூதக, ஆத்மாவிடமிருந்து ஆகாசம் தோன்றியது. அந்த இடத்துல விவர்த்த உபாதானம், ஆத்மாவுக்கும் ஆகாசத்துக்கும், ஆகாசத்திலிருந்து வர்றதெல்லாம் வேறு விதமான உபாதான காரணம். நம்ம பரிணாமின்னு சொல்லலாம். ஏன்னா மாயைகிட்ட தான் முக்குணம் இருக்கே, அதனுடைய இதிலிருந்து விதவிதமாக வருகின்றது. இப்பொழுது பானை தோன்றியது, அந்த தோன்றிய பானையினால் ஆகாசம் தோன்றியது போல் தெரிகிறதுன்னு சொன்னோம். பானையும் தோன்றவில்லை, பானையும் மித்தியா, அது ஆகாசம்தான் சத்தியம். ஆகவே என்னன்னா ஒரே ஒரு ஆகாசம், இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. ஒரே ஒரு ஆகாசம் தான் பலவாக தெரிவதற்கு காரணமாக இருக்கின்ற உபாதியையும் தன்னிடத்தில் ஏற்றி வைத்துள்ளது. அதனுடைய துணை கொண்டு தானே பலவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரே ஒரு ஆகாசம் தான் பிளவுபட்டது போல் தெரிவதற்கு காரணமான உபாதியையும், இங்கே உபாதினா பானை, அவைகளையும் தன் மீது ஏற்றி வைத்துள்ளது. பிறகு உபாதியினுடைய தர்மத்தையும் உபாதியினுடைய விளைவையும் தான் ஏற்றி வைத்துள்ளது. உபாதியினுடைய விளைவென்ன? பானையினுடைய விளைவென்ன? தான் சிறுமைப்பட்டதாக, தான் சிறிய சிறியதாக இருப்பதாக ஒரு காட்சி, அது தான் ஏற்றி வைத்த பானையினுடைய விளைவு. இந்த ரெண்டையும் ஆகாசம் எப்படி செய்கிறதோ, கௌடபாதர் சொல்கிறார், அதே வேலையைத்தான் ஆத்மா செய்கிறது. ஆத்மா இந்த சரீரத்தினால பலவாக ஜீவர்களாக தோன்றியதாக தெரிகிறது. பிறகு இப்படி தெரிவதற்கு காரணமான சரீரமும் இந்த ஆத்மாவிடம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஆத்மாவினுடைய காரியம். இப்போ சரீரமும் ஆத்மாவினுடைய காரியம். ஆகவே சரீரம் மித்யா, ஆத்மா சத்தியம். தன்னுடைய காரியமான சரீரத்தினால் ஆத்மாவே ஜாதம், இவ தோன்றியது போல் தெரிந்து கொண்டு இருக்கின்றது. இந்த கருத்தை தான் மூன்றாவது காரிகையில் கௌடபாதர் கூறி இருக்கின்றார். அல்லது இந்த பானை விஷயத்தில் நமக்கு கொஞ்சம் சந்தேகம் வரலாம். அது எப்படி ஆகாசம்தான் பானையாக இருக்குன்னா,
ஆகாசத்துக்குள்ளே நம்ம ஃப்ரீயாக போகிறோம், பானை முன்னாடி இருக்குது, அதில் போகும்போது தலையில் அடிக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் வரக்கூடாது. காரணம் என்னென்னா, இந்த தலையும் ஆகாசம்தான், அந்த பானையும் ஆகாசம்தான். ஒரு ஆகாசம் இனி ஒரு ஆகாசத்தோடு மோதிக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், இது எப்படி ஆகாசம் மோதலாம்னு? ஆகாசம் மோதிக்கிறது இல்லை, ஒரு ஆகாசமும் இனி ஒரு ஆகாசமும் சேர்ந்து கொள்கிறது. ஆகவே என்னென்னா, அனைத்து ஸ்தூல பதார்த்தமும் ஆகாசம்தான். அப்போ நம்ம எப்படி பார்க்கணும் இந்த உலகத்தை? எல்லாம் இந்த நாமரூபத்தை பார்த்து நம்ம மயங்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் வெட்ட வெளியாக பார்க்கணும். காரணம் என்ன? ஆகாசம்தான் இந்த ஸ்தூல பிரபஞ்சமாக தெரிந்து கொண்டு இருக்கிறது. அப்படி நமக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால், இங்கே கௌடபாதர் கடாதிவத் அப்படின்னு சொல்கிறார். பானைகளைப் போல சரீரமும் மித்தியான்னு சொல்லியிருக்கார். அந்த பானைகளைப் போலனா களிமண்ணிலிருந்து வருகின்ற பானை எப்படி மித்தியாவோ அப்படி மித்தியா சரீரம் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது காரிகைக்குள் சென்றால் 3வது காரிகையை பாருங்கள். ஆத்மாஹி ஆகாசவத் ஜீவைஹி கடாகாசைஹி இவ உதிதக. ஆத்மா உதிதக, ஆத்மா தோன்றியுள்ளது. ஆத்மா பிறந்திருக்கான். எப்படின்னா, கடாகாசைஹி இவ, கடாகாசங்களைப் போல. ஆத்மா ஜீவைஹி உதிதக, ஆத்மா ஜீவர்களைப் போல் தோன்றியுள்ளது. எப்படின்னா, ஆகாசம் கடாகாசத்தை போல் தோன்றியதை போல. எப்படி ஆகாசம் கடாகாசத்தை போல தோன்றியிருக்கிறதோ அப்படி ஆத்மா ஜீவர்களாக தோன்றியுள்ளது. என்னுடைய அர்த்தம் என்னன்னா, ஆகாசமும் தோன்றவில்லை, ஜீவர்களும் தோன்றவில்லை. பிறகு 2வது வரியில் பார்த்தால், கடாதிவத் சங்காதைஹி. இங்கு சங்காதம்னா சரீரம். சரீரங்களும் தோன்றியுள்ளது பானைகளைப் போல அப்படின்னு சொல்கிறார். பானைக்குள் இருக்கிற ஆகாசத்தை போல ஜீவர்கள் தோன்றியுள்ளார்கள். சரீரம் பானையை போல் தோன்றியுள்ளது அப்படின்னு சொல்கிறார். இப்போ எதற்கு உபமானமாக சொல்கிறார்? பானைக்குள் இருக்கிற ஆகாசமும் ஜீவர்களுக்கும், பானைக்கும் சரீரத்துக்கும். நம்ம என்ன செய்தோம்? இந்த பானையும் ஆகாசத்தினுடைய காரியம்னு சொல்லி சொன்னோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால், எப்படி பானை களிமண்ணிலிருந்து தோன்றிய பானை காரியம் மித்தியாவோ அப்படி பானையைப் போல கடத்தை போல சரீரமும் மித்தியா. ஆகவே மித்தியா சரீரத்தினால் ஆத்மா தோன்றியது போல் தெரிகிறது. அதுதான் இதனுடைய சாரம். முதல்ல என்ன சொன்னோம்? சரீரத்தினால ஆத்மா தோன்றியது போல் தெரிகிறதுன்னு சொன்ன உடனே சரி, சரீரம் தோன்றி இருக்கேன்னா அந்த இடத்துல தான் சரீரத்துக்கு ஒரு அடைமொழி கொடுத்துட்றோம். பொய்யான சரீரத்தினால் ஆத்மா தோன்றியது போல் தெரிகிறது. ஜாதௌ ஏதத் நிதர்சனம். பிறப்பு விஷயத்தில் இதுதான் உதாகரணம். நிதர்சனம்னா திருஷ்டாந்தம், இதுதான் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறார். எதில்? பிறப்பு விஷயத்தில். ஆத்மா பிறக்கின்றது, சரீரம் பிறக்கின்றது என்ற விஷயத்தில் இதுதான் உதாகரணம், ஏதத் நிதர்சனம். இந்த காரிகையில் என்ன பண்ணிட்டார் என்றால், இந்த உடலும் தோன்றவில்லை, ஜீவனும் தோன்றவில்லை. வேற என்ன இருக்குது தோன்றியதாக நாம் நினைக்கிறதுக்கு? வேற ஒன்றுமே இல்லை. ஆகவே என்னன்னா, கடைசி என்ன? பிரம்மனிடமிருந்து எதுவும் தோன்றவில்லை. பிரம்மனிடமிருந்து எதுவும் தோன்றவில்லைன்னா அந்த பிரம்மனுடைய லட்சணம் என்ன? அஜாதி. தானும் யாரிடமிருந்தும் தோன்றாமல் இருக்கார். யார்? அந்த பிரம்மன். தானும் யாரிடமிருந்தும் பிரம்மன் தோன்றவில்லை. பிறகு அதே பிரின்சிபலை தான் அந்த பிரம்மனே பின்பற்றுறது. நானே யாரிடமிருந்தும் பிறக்கலை, பிறகு நானே எதையாவது படைக்கணும், என்னிடமிருந்தும் எதுவும் வரவில்லை. எல்லா தத்துவவாதிகளும் முதல் பகுதியை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரம்மன் ஸ்வயம்பு, அவருக்கு பிறப்பில்லை, அனாதி. ஆனால் என்ன சொல்கிறார்கள்? இந்த பிரம்மத்திடமிருந்து இந்த உலகம் வந்தது, பிரம்மன் காரணம். நம்மளும் அதை சொல்லுவோம், ஒரு படியை போல அவர்கள் சத்தியமாக நினைக்கிறார்கள்.
இப்போ நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம், இந்த பிரகரணத்தில் பிரம்ம ந காரணம் அதுதான் முக்கியமாக நிலைநாட்டப்படுகிறது. பிரம்ம அகாரணம், அகாரணம் பிரம்ம இங்கு நிலைநாட்டப்படுகிறது. அகாரணத்தை தான் அஜாதி என்று நாம் பார்த்தோம். ஜீவ சிருஷ்டி நிஷேதக யுக்தி துவாரா 4லிருந்து 9 வரை ஜீவன் பிறக்கவில்லை என்று யுக்தியினுடைய துணை கொண்டு நிலைநாட்டப்படுகிறது. ஏற்கனவே அது வந்தாச்சு தான், 3வது காரியில் சொல்லி முடிச்சிட்டார். யுக்தியினுடைய துணை கொண்டு ஜீவனும் பிறக்கலை ஜெகத்தும் பிறக்கலைன்னு சொன்னார். இனி இதை விளக்குகின்றார், தெளிவுபடுத்துகின்றார். எதனுடைய உதாரணத்தில்? ஆகாச திருஷ்டாந்தத்தில். இப்போ 9வது காரிகை வரைக்கும் நம்ம ஆகாசத்தையே உதாரணமாக வைத்துக்கொண்டு ஜீவன் தோன்றவில்லை என்று ஜீவ விஷயத்தில் பல கருத்துக்களை இங்கு கொடுக்கின்றார். ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றார். இந்த 4வது காரிகையில் என்ன சொல்கின்றார்? ஜீவனுக்கு மரணம் இல்லை, ஜீவனுக்கு மரணம் கிடையாது. காரணம் என்னன்னா, ஜீவன் பிறந்திருந்தா தானே மரணம் அடைகிறதுக்கு. எதை போல? கடாகாசத்தை போல. ஒவ்வொரு உதாரணமாக சொல்லி ஒவ்வொரு கருத்தை ஜீவனிடம் இங்கு சேர்க்கின்றார். என்ன சொல்றார் என்றால், பானைகள் நாசத்தை அடையும் பொழுது நமக்கு பானைக்குள் இருக்கின்ற ஆகாசம் நாசத்தை அடைந்தது போல் ஒரு உணர்வு, ஒரு பிரமை இருக்கின்றது. அதுபோல ஷரீர நாசம் அடையும் பொழுது ஜீவன் நாசத்தை அடைகின்றான் என்று நாம் சொல்கின்றோம். உண்மையில் ஜீவன் நாசத்தை அடைவதில்லை, நாசமடைவது ஷரீரம். அதுதான் 4வது காரிகையினுடைய சாரம். அப்போ ஜீவன் மரணமற்றவன். 3வது காரிகையில் என்ன சொன்னார்? ஜீவன் பிறப்பற்றவன், ஜீவன் பிறக்கவே இல்லைனார், ஜீவனுக்கு ஜென்மம் இல்லைனார். இங்கு ஜீவனுக்கு மரணம் இல்லை. அதற்கு உதாரணம் என்ன? இதே ஆகாச திருஷ்டாந்தம். இப்போ கடாதிஷு பிரளீனேஷு, பானைகள் லயத்தை அடையும் பொழுது கடாகாசாதயக யதா, எப்படி கடாகாசமானது அழியவில்லையோ, ஆகாசே சம்பிரளீயந்தே தத்வஜ்ஜீவாகா இக ஆத்மனி. அதாவது பானைகள் நாசத்தை அடையும் பொழுது பானைக்குள் இருக்கின்ற ஆகாசங்கள் எப்படி மகாகாசத்துடன் ஒன்றாக இருக்கின்றதோ அப்படி ஷரீரம் நாசத்தை அடையும் பொழுது என்ன ஏற்படுகிறது? ஜீவர்கள் பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கிறார்கள். ஷரீரத்துள் வெளிப்படுகின்ற ஜீவ தத்துவம் அழிவதில்லை. நமக்கு என்ன ஒரு பயம் வந்துடுது? நான் அழிந்து விடுகின்றேன், இந்த ஷரீரம் அழியும் பொழுது நான் அழிந்து விடுகின்றேன் ஒரு பயம். காரணம் என்ன? இந்த நான்கிற சொல்லு ஷரீரத்தில் இருக்கிறதுனால. இப்போ இந்த இடத்துல ஷரீரம் வேறு, நான் அறிவு சொரூபமானவன் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவாகிய நான் உண்மையில் அழிவதில்லை. இப்போ இந்த இடத்துல ஸ்தூல சூக்ஷ்ம இந்த 2 சரீரத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெறும் ஸ்தூல சரீரம் மட்டுமல்ல, ஸ்தூல சரீரம் அழிஞ்சாலும் நான் அழிவதில்லை, சூக்ஷ்ம சரீரம் அழிஞ்சாலும் நான் அழிவதில்லை. அதுதான் 4வது காரிகையில். இனி 5வது காரிகையில் ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். என்னவென்றால், ஜீவன்கிறது ஒரே ஒரு ஆத்மா என்றால் ஷரீரங்கள் தான் வேறு, ஜீவன் ஒருவன்தான் என்றால், ஒரு ஜீவனுக்கு சுகம் வரும் பொழுது எல்லா ஜீவனுக்கும் சுகம் வரணும், ஒரு ஜீவனுக்கு துக்கம் வரும் பொழுது எல்லா ஜீவனுக்கும் துக்கம் வரணும். காரணம் என்ன? அறிவு சொரூபமான ஜீவன் ஏகக ஒருவன் தான் என்றால் எல்லா ஜீவனுக்கும் ஒரே அனுபவம் வரணும். ஆனால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அனுபவம் மாறி மாறி வருது. அது மட்டும் இல்லை, அனுபவத்தில் எப்படி இருக்கும்? ஒருத்தன் கஷ்டப்படுறத பார்த்தா தான் இனி ஒருத்தனுக்கு சந்தோஷமே வருது. என்ன பண்ணுறது? அவனுடைய சந்தோஷம் எதை பொறுத்துன்னா, இனி ஒருத்தன் கஷ்டப்படுறத வச்சே இவனுக்கு சந்தோஷம் வருது.
முழுமையாக வேறுபாடாக இருக்கேன்னா, இவனுக்கு சந்தோஷம் தனியாக வந்தால் பரவாயில்ல, இனியொருத்தனுடைய கஷ்டத்தில் இவன் சந்தோஷப்படுறானே என்றால் அதற்கு இங்கு ஆகாச திருஷ்டாந்தத்துடன் பதில் சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் என்றால், யதா ஏகஸ்மின் கடாகாசே, கடாகாசத்தில் ஒரு ஆகாசத்திற்குள்ள, இப்பெல்லாம் நம்ம ஆகாசத்தையே மனசில் நினச்சிட்டு படிக்கணும், ஒரு ஆகாசத்திற்குள்ள ரஜோ தூமாதிபிகி யுதே. இப்போ ஒரு பானைக்குள்ளே என்ன இருக்குது? குப்பை இருக்குது. இனியொரு பானைக்குள்ளே புகை இருக்குது. இனியொரு பானைக்குள்ளே இனி ஒன்று இருக்குது, தங்க பானையாக அது இருக்குது. அப்படி ஒவ்வொரு பானைக்குள்ளேயும் விதவிதமான தன்மைகள் இருக்கின்றது. ஒரு பானையில் புளியை போட்டு வச்சுருப்போம், ஒரு பானையில் உப்பை போட்டு வச்சுருப்போம், ஒரு பானையில் ரசகுல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொரு பானையிலையும் என்ன இருக்கும்னா ஒவ்வொன்று இருக்கும். இப்போல்லாம் ஐஸ்கிரீம் பானையில் போட்டு வருது, ஒரு பானையில் ஐஸ்கிரீம் இருக்கும். பிறகு என்னன்னா நமக்கு என்ன தோன்றுகிறது? அங்கே இருக்கிற ஆகாசம் அந்த தன்மையுடன் இருப்பது போல் தெரிகிறது. அப்படி ஆனால் ஆகாசத்துக்கு ஏதாவது தன்மை வந்துள்ளதா என்றால் இல்லை. பிறகு ஏன் அந்த ஆகாசம் அப்படி இருக்கு? புளி இருக்கின்ற ஆகாசத்து பானையை திறந்து பார்த்தா அந்த வாசம் வரும். அதே போல் வேறு பொருள் இருக்கின்ற ஆகாசம் பானை இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது, அதை திறந்தால் வேறு ஸ்மெல் வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், அந்த இடத்துல நம்ம ஆகாசத்தை அட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்கோம். கௌடபாதர் சொல்கிறார், இதெல்லாம் அந்த பானையினுடைய தர்மம், பானையோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றதனுடைய தர்மம், அதை ஆகாசத்தில் நம்ம ஏற்றி வைத்துள்ளோம். உண்மையிலேயே ஆகாசம் அப்படி கிடையாது. ஐஸ்கிரீம் ஆகாசம்னோ புளி ஆகாசம்னோ உப்பு ஆகாசம்னோ ஒன்றும் கிடையாது. அதே போல் என்ன சொல்கிறார், சுகதுக்கமெல்லாம் ஷரீர தர்மம். இது ஒரு முக்கியமான கருத்து. ரொம்ப பேர் ஆத்ம தர்மம்னு சொல்லிட்டு இருப்பார்கள். சுகதுக்கமெல்லாம் ஆத்மாவனுடைய தர்மம். ஆனால் சுகதுக்கம் ஷரீர தர்மங்கள். என்ன ஷரீர தர்மம்னா சூக்ஷ்ம சரீர தர்மங்கள். சுகம் துக்கம் பொறாமை இதெல்லாம் யார் பண்ணுறான்னா சரீரம்தான். எப்படிப்பட்ட சரீரம்? நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தினுடைய தர்மங்கள். இப்போ என்ன சொல்கிறார், நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தில் சுகம் துக்கம் முதலியவைகளெல்லாம் வந்துட்டுருக்கு. அவைகளை ஆத்மாவிடம் நாம் ஏற்றி வைக்கின்றோம். எப்படி? பானையுடன் இருக்கின்ற ஸ்தூல பதார்த்தங்களினுடைய தர்மங்களை ஆகாசத்தில் எப்படி ஏற்றி வச்சு பேசுகின்றோமோ அதே போல நம்முடைய சுகதுக்கங்கள் ஆத்மாவிடம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. பிறகு ஏற்கனவே நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் ஷரீரங்கள் விதவிதமாக இருக்குன்னு சொல்லி. அப்படின்னா என்ன? விதவிதமான மனசு இருக்கலாம், விதவிதமான உடல் இருக்கின்றது. ஆனால் ஆத்மா ஒன்றுதான், ஜீவன் ஒருவன்தான். பல அப்படின்னு நினைக்கிறது நம்முடைய தவறு. ஜீவன் ஒருவன்தான். அதனால் ஒருவன் சிரித்தா இனியொருத்தன் சிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தன் சிரித்தா அதை பார்த்து இவன் அழுகலாம். காரணம் என்னன்னா, அந்த சூக்ஷ்ம சரீரம் வேறு, சிரிக்கிற சூக்ஷ்ம சரீரம் வேறு, அழுகிற சூக்ஷ்ம சரீரம் வேறு. பிறகு என்னன்னா எல்லாம் தர்மம் பார்த்துக்கும், மாற்றி விட்டுரும். அதுக்கு அடுத்த நாள் மாறி மாறி சிரிப்பார்கள், அழுவார்கள். அதற்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. பிறகு சம்பந்தம் எப்படி தெரியுதுன்னா ஆகாச திருஷ்டாந்தம். ஆகாசத்தில் எப்படி நம்ம ஏற்றி வைக்கிறோமோ அப்படி நாம் ஏற்றி வைக்கின்றோம். இப்போ ஐந்தாவது காரிகை விதவிதமான தர்மங்கள் ஜீவனுக்கு இருக்கின்றதா என்றால் இல்லை. இப்போ மூன்றாவது காரிகை ஜீவனிடம் ந ஜென்ம, நான்காவது காரிகை ஜீவனிடம் மரணமில்லை, ஐந்தாவது காரிகை ஜீவனிடம் தர்மங்கள் இல்லை. விதவிதமான தர்மங்களெல்லாம் ஜீவனிடம் இல்லை, அதெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்திற்கு. இனி ஆறாவது காரிகை ஜீவனிடம் பேதமில்லை என்று இதே ஆகாச திருஷ்டாந்தத்துடன் நிலைநாட்டுகின்றார். ஆறில் ஜீவனிடம் பேதங்கள் இல்லை, வேற்றுமை இல்லை. ஜென்மமில்லை, மரணமில்லை, தர்மமில்லை, பேதமில்லை. இப்போ இங்கே ஒரு பூர்வபக்ஷியை பார்ப்போம். பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், நம்முடைய அனுபவத்தில் ரெண்டு பொருள் வேறுபடுகிறதுன்னு எப்படி சொல்கிறோம்? அவன் சொல்கிறான், இது பானை, இது துணி
அப்படின்னு ரெண்டு பதார்த்தத்தை காட்டி நம்ம கண்டிப்பாக குழப்பம் வர்றதில்லை. இது துணி பானைங்கிறதுல சந்தேகம் வர்றதில்லை. கடக படக ரெண்டுக்கும் சந்தேகம் வருவதில்லை. காரணம் என்னன்னா, பூர்வபக்ஷி சொல்கிறான், இந்த ரெண்டுக்குள்ள நாமம் முதல்ல வேறுபடுது. இது பானைன்னு சொல்கிறோம், இதை துணின்னு சொல்கிறோம். இப்போ நாம பேதாத் பேதக. பிறகு என்னன்னா ரூபபேதாத். ரூபம்னா இதனுடைய தன்மை, குவாலிட்டி. துணியினுடைய ரூபம் வேற, பானையினுடைய ரூபம் வேற. இப்போ ரூபபேதாத் ரெண்டுக்குள்ள வேற்றுமை தெரியுது. அதற்கு பிறகு என்னன்னா துணியினுடைய செயல், யுட்டிலிட்டி, கர்ம காரிய பேதம். துணி வேலைக்கு பயன்படுத்துகிறோம், பானையை வேலைக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், ரூப காரிய சமாக்கியாக. சமாக்கியா அப்படின்னு சொன்னால் நாம ரூப கர்ம. நாம ரூப கர்ம சமாக்கியானா நாம. இப்போ நாம ரூப கர்ம இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டிருந்தால் அவைகள் வேறுபாட்டுடன் கூடியவைகள். இப்படித்தான விவகாரம் இருந்துகிட்ருக்கு. அப்படி பார்க்கையில் ஜீவர்கள் விதவிதமாக, எல்லாத்துக்கும் நாமபேதம் இருக்குது. ஒரே பேர் இருந்தாலும் அட்லீஸ்ட் இன்ஷியல் மாறிடுது, எதையாவது மாறிடுது. பிறகு என்ன, ரூபபேதம் சந்தேகமே இல்லை, கர்மபேதம் அதுவும் சந்தேகம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்கிறார்கள். அப்படி இந்த உலகத்திலையும் வேற்றுமை இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது எல்லா ஜீவனும் ஒரே ஒரு ஆத்மஸ்வரூபம் என்று எப்படி சொல்ல முடியும்? காரணம் என்ன, ஜீவர்களுக்குள் நாம ரூப காரிய பேதம் இருப்பதனால் ஜீவர்கள் பின்னமானவர்கள். இப்போ என்ன பூர்வபக்ஷி, ஜீவாகா பின்னாகா நாம ரூப காரிய பின்ன நாம ரூப காரியத்துவாத் கடபடவது. அப்படி பூர்வபக்ஷி சொல்கிறான். ஜீவர்கள் ஒருவருக்கொருவர் வேறுபாட்டை உடையவர்கள், அவர்களுக்குள் நாமரூப கர்ம வேறுபடுவதனால் பானைக்கும் துணிக்கும் போல. சரி, ஜீவன் வேறுபடுவதில்லைங்கிறதுனால பானையும் துணியும் ஒன்றுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ என்ன சொல்லுவார், துணியில் போய் தண்ணி கொண்டு வான்னு சொல்லுவார், அது முடியாது. இல்லைன்னா பானையை எடுத்து உடம்புல உடுத்திக்கன்னு சொல்லுவார்கள், அதுவும் முடியுமா? முடியாது. அப்படி பானையும் துணியும் வேறுபடுகிறது. எந்த அடிப்படையில்? அதே அடிப்படை ஜீவனிடமும் இருக்கின்றது என்று, ஜீவர்களுக்குள் பேதம் இருக்கின்றது என்று பூர்வபக்ஷி சொல்லும் பொழுது கௌடபாதர் இங்கு பதில் சொல்கிறார், நீ ஆகாசத்தை பாரு. மீண்டும் இங்கே ஆகாசத்துக்கு வந்துடுறார். இங்கே என்ன சொல்கிறார், ஆகாசத்திடத்தில் நாமபேதம் இருக்கு. கடாகாசக மடாகாசக இதெல்லாம் ஆகாசத்துக்குள்ள நாமபேதம் இருக்கு. ஆகாசத்திற்குள்ள ரூபபேதமும் இருக்கு. ரூபபேதம்னா இது சிறிய ஆகாசம், பெரிய ஆகாசம், அல்பாகாசக மகாகாசக. எங்கள் பெட்ரூம் இவ்வளோதான் சின்னது, உங்கள் ஹால் இவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் ரூபபேதம். பிறகு காரிய பேதமும் இருக்குது. சயனாகாசக தூங்குற இடம் இது, தூங்கிறதுக்கான இடம் இது, படிக்கிறதுக்கான இடம் இதுன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு காரியத்தை வச்சுருக்கோம். இப்போ கிச்சனில் சமையல் பண்ணுறத வச்சுருக்கோம், டைனிங் ஹாலில் சாப்பிட்ற காரியத்தை பண்ணுறோம். அப்போ இந்த ஸ்பேஸில் என்ன காரியம் பண்ணுறோம், இனி ஒரு ஸ்பேஸில் என்ன காரியம் பண்ணுறோம், மாறுகிறது. அப்படி ஆகாசத்திடமும் இந்த மூன்று பேதத்தை நம்ம மேலோட்டமாக அனுபவிக்கிறோம். என்ன மூணு பேதம்? நாம ரூப கர்ம பேதம். ஆனால் உண்மையில் ஆகாசத்தில் பேதம் இருக்கான்னா, எனி டைமு கிச்சனை பெட்ரூமாக மாற்றலாம், பெட்ரூமை கிச்சனாக மாற்றலாம். அதற்கப்புறம் என்ன ஆகும்னா, இல்லை இந்த இடத்துல நான் தூங்கித்தான் பழகியிருக்கேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். காரணம் என்ன என்றால், உபாதி மாறினால் இவைகள் மாறிவிடும். இப்போ ஆகாசத்துக்கு உண்மையிலேயே பேதம் கிடையாது. ஆனால் ஆகாசத்துக்கு இந்த பேதம் தெரிகிறதேன்னா அது உபாதி வசாத். அந்த இடத்துல வேறொரு உபாதி, டைனிங் டேபிள் இருந்தால் அந்த ஆகாசம் சாப்பிட்ற ஆகாசமாக மாறிடும். பகவானுடைய படங்களெல்லாம் இருந்தால் அந்த ஆகாசம் பூஜை ரூமாக மாறிடும்.
வேதாந்த மாணவர்களும் புஸ்தகமும் மைக்கு ஆசிரியரும் இருந்தால் அந்த ஆகாசம் குருகுலமாக மாறிடும். அப்படி பக்கத்தில் இருக்கிற உபாதியினால ஆகாசத்திற்கு இந்த பேர் பொய்யாக வந்த போதிலும் ஆகாசத்திடம் உண்மையில் இவைகள் இல்லையோ, அதே போல நாமரூப காரியம் ஜீவனுடைய சொரூபம் அல்ல, மீண்டும் ஷரீர சொரூபம். உடலுக்குத்தான் நாமபேதம், உடலுக்குத்தான் ரூபபேதம், உடலுக்குத்தான் கர்மபேதம். ஆகவே நாமரூப கர்மத்தினால் ஜீவர்களுக்குள் பேதம் இல்லை என்று சொல்கின்றார். ஆகாசஸ்ய ந பேதோஸ்தி தத்வத் ஜீவேஷு நிர்ணயக. இந்த நாமரூப காரியம் இருந்த போதிலும் உண்மையில் ஆகாசத்தில் தெரிகிறது, ஆனால் பேதம் இல்லை. அதே போல ஜீவனிடம் தெரிகிறது, ஆனால் பேதம் இல்லை. இது 6வது காரிகையின் சாரம். இனி 7வது காரிகையினுடைய சாரம் என்னவென்றால், சம்பந்தக நாஸ்தி. ஜீவர்களுக்குள் சம்பந்தம் கிடையாது. இதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம துக்கமெல்லாம் என்னென்னா, ஒரு ஜீவன் இனி ஒரு ஜீவனோட வைக்கிற சம்பந்தத்தினால தான். இங்கே என்ன சொல்கிறார், ஒரு சம்பந்தமும் கிடையாது. மனசுக்குள்ளே சொல்லிக்கணும், வெளியே சொன்னால் கோபம் வந்துடும் மற்றவங்களுக்கு. யாருக்கும் எந்த ஜீவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறார். இப்போ இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தார், ஜென்ம நாஸ்தி, மரண நாஸ்தி, தர்ம நாஸ்தி, பிறகு பேதக நாஸ்தி, இங்கு சம்பந்தக நாஸ்தி. இப்படி சொல்லிட்டு அடுத்தது இது போல் எல்லாம்னு சொல்ல போகிறார். சம்பந்தம் நாஸ்தி. இங்கே என்ன பூர்வபக்ஷம்னா, ஜீவாத்மாவுக்கு எத்தனையோ சம்பந்தம் இருக்குது, ஒருவருக்கொருவர் எவ்வளவோ சம்பந்தம் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒருவர் இனியொருவர்கிட்ட நம்ம அறிமுகப்படுத்தும் போதே இப்படி சொல்கிறோம், ஏதோ சம்பந்தத்தில் தான் அறிமுகப்படுத்துகிறோம். இவர் என்னுடைய பையன் பொண்ணு, அப்படியே இல்லைனாலும் இவர் என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு, புதிய சம்பந்தம், நாங்கள்லாம் ஒரே கிளாஸில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம். ஏதோ ஒரு சம்பந்தத்தோடு தான் நம்ம அறிமுகப்படுத்துகிற வேலையே செய்கிறோம். அப்போ என்னென்னா, ஜீவர்களுக்குள்ள சம்பந்தம் இருக்குது. பிறகு என்னென்னா, பெரிய சம்பந்தம் இங்கே பூர்வபக்ஷி சொல்கிறான், பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்குது. நம்மெல்லாம் பகவானிடமிருந்து தோன்றியுள்ளோம் என்று ஜீவ பரயோகோ ஜீவ ஜீவயோகோ, ஜீவனுக்கும் ஜீவன் சம்பந்தம் இருக்குது, ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கு சம்பந்தம் இருக்கு. இப்படி ஒரு சந்தேகம் வரும்பொழுது கௌடபாதர் பதில் சொல்கிறார், பொதுவாக 2 சம்பந்தத்தை நம்ம முக்கியமாக பேச முடியும். ஒன்று, அதாவது 2 பொருளுக்கு முக்கியமான சம்பந்தம் 2. இந்த தார்க்கிட்ட போனால், தர்க்கவாதிகிட்ட போனால் அவன் இல்லாத சம்பந்தத்தை எல்லாம் பேசிகிட்டே இருப்பான். நம்மளால் கற்பனை பண்ண முடியாத சம்பந்தமெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். அதான் தர்க்கர்களுடைய புத்தி. ஏதாவது ஒன்று சொன்னால் அது சம்பந்தம் சொல்லி ஆகணும். இங்கு கௌடபாதர் சொல்கிறார், எல்லா சம்பந்தத்தையும் சுருக்கமாக 2 சம்பந்தத்துக்குள்ளே அடக்கலாம். ஒன்று காரிய காரண சம்பந்தம், காரிய காரண பாவம். இது காரியம், இது காரணம், இதுதான் முக்கியமான சம்பந்தம். இரண்டாவது அவயவ அவயவி சம்பந்தம், அவயவ அவயவி சம்பந்தம். காரிய காரண சம்பந்தத்துக்கு உதாரணம் என்ன என்றால், இங்கே விதை மரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். விதை காரணம், காரியம் விருட்சக மரம். இப்படி ஒரு சம்பந்தம் 2 பொருளுக்கு சொல்லி ஆகணும். பிறகு அவயவ அவயவி சம்பந்தம்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல எதை எடுத்துக்கலாம், மரம் கிளைகள் இலைகள். மரத்துக்கும் இலைகளுக்கு என்ன சம்பந்தம்னா, மரம் அவயவத்துடன் கூடியது, இலைகள் காய்கள் பழங்கள் இவைகளெல்லாம் அவயவம். அல்லது நம்முடைய உடலுக்கும் கைகாலுகளுக்கும் உள்ள சம்பந்தம், நம்முடைய விரல் கைகள் உடலுக்கு என்ன சம்பந்தம், அவயவி அவயவம். இந்த 2 சம்பந்தம் தான் முக்கியமாக இங்கே கௌடபாதர் எடுத்துட்டு என்ன சொல்கிறார், இப்பொழுது ஆகாசத்திற்கும் வேற ஏதாவது பொருளுக்கும் இந்த 2 சம்பந்தம் ஏதாவது சொல்ல முடியுமா என்று உதாரணத்துக்கு போகிறார். ஒரு கடாகாசத்துக்கும் மகாகாசத்துக்கும் காரிய காரண பாவ சம்பந்தம் சொல்ல முடியுமா? இப்போ 100 பானை செஞ்சுருக்கோம்,
100 பானைக்குள்ள இருக்கிற ஆகாசத்துக்கும் பெரிய ஆகாசத்துக்கும் நீ காரிய காரண பாவம் சொல்லுவியா? சொல்ல முடியாது. பெரிய ஆகாசம் காரணம், சின்ன ஆகாசம் காரியம், சொல்ல முடியாது. சரி, அவயவ அவயவின்னு சொல்லுவியா? பெரிய ஆகாசம் அவயவி, சின்ன ஆகாசமெல்லாம் பெரிய ஆகாசத்தினுடைய கைகள் கால்கள் போல அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதற்கு என்ன காரணம்? காரிய காரண அபாவம், நிர்விகாரத்துவாத். ஒரு ஆகாசத்துக்கு இனி ஒரு ஆகாசத்துக்கும் காரிய காரண பாவம் கிடையாது. நிர்விகாரத்துவாத், விகாரம் இல்லாததனால். இப்போ காரிய காரண பாவம் விகாரம் இருக்கிற இடத்துல தான் சொல்ல முடியும், இங்கு விகாரம் இல்லை. கடாகாசம் மகாகாசஸ்ய ந காரியம், அவிகாரத்வாத், விகாரம் அல்ல. சரி, அவயவம் அவயவின்னு சொல்லலாமான்னா அதுவும் சொல்ல முடியாது. ஏகத்வாத், ஒன்றாக இருந்து விட்டால் அவயவி அவயவமெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஆகாசத்துக்கு போய் அவயவம் அவயவி எல்லாம் எப்படி சொல்றது? ஆகவே கடாகாசக மகாகாசத்தினுடைய அவயவம் உறுப்புக்கள் அல்ல. அவயவம்னா உறுப்புக்கள் அல்ல. காரணம் என்ன? ஏகத்வா, இருக்கிறதே பிளவுபடாத ஒரு ஆகாசம். அதே போல ஜீவனுடைய விஷயத்திலும் அதைத்தான் இங்கு சொல்றார். ந ஆகாசஸ்ய கடாகாசக விகார அவயவோ யதா. எப்படி ஒரு ஆகாசத்திற்கும் இனி ஒரு ஆகாசத்திற்கும் விகாரம்னா இந்த இடத்துல காரியம், அவயவமோ காரியமோ ஆகாதோ, அப்படி ஒரு ஜீவனுக்கும் இனியொரு ஜீவனுக்கும் அல்லது ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் எந்த விதமான சம்பந்தத்தையும் சொல்ல முடியாது. சம்பந்தம் இங்கு கிடையாது. இந்த பூர்வபக்ஷம் வர்றதுக்கு காரணம், உபனிஷத்தில் விஞ்ஞானமயக அப்படின்னு ஜீவனுக்கு ஒரு பேர் பிருகதாரண்யங்களில் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ விஞ்ஞானமயக அப்படின்னு சொன்னதுனால காரியம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. பிறகு க்ஷுத்ரா விஸ்புலிங்காக அப்படிங்கிற உபனிஷத் வாக்கியத்தினால சிறிய சிறிய அவயவங்களுடன் கூடியது ஜீவர்கள், இப்படித்தான் ஒரு மதமே இருக்கு. விசிஷ்டாத்வைதமே அங்கங்கள், பிரம்மத்தினுடைய அங்கங்கள் தான் ஜீவர்கள் என்ற சந்தேகம் வந்துள்ளது. இங்கு இந்த உதாரணத்தில் ஆத்மனக, ஆத்மாவுக்கு ஜீவன் ஆத்மானா பிரம்மத்திற்கு ஜீவன் அவயவமும் கிடையாது, காரிய காரணமும் கிடையாது. ஆனால் காரிய காரணமோ அவயவம் இருக்கிற மாதிரி தெரிகிறது, ஆனால் கிடையாது. எதை போல? ஆகாசத்தை போல. இவ்விதம் மூன்றாவது காரிகையில் ஆரம்பித்து பார்த்தோம்னா ஜீவனுக்கு ஜென்ம மரணம் தர்ம பேதம் சம்பந்தம் இவைகளெல்லாம் மேலோட்டமாக தெரிகிறது, ஆனால் உண்மையில் தெரியவில்லை. இனி கடைசியாக அடுத்ததுன்னு சொல்கிறார். 8வது காரிகையில் இவ்வளவுதான் என்ன சொன்னாலும் ஜீவர்களாகிய நாம் அசுத்தர்கள், சுத்தமே இல்லை நம்மிடம். பரமாத்மா சுத்த ஸ்வரூபம். அப்போது அசுத்தமான ஜீவர்களை போய் பரமாத்மாவுடன் ஐக்கியம் சொன்னால் அது யாருக்கு இழுக்குன்னா நமக்கு ஒன்றும் இழுக்கு கிடையாது. காரணம் என்ன? நம்ம எப்படி அசுத்தந்தான், பரமாத்மாவை போய் அசுத்தப்படுத்துகிற மாதிரி இருக்கே. இதுதான் விசிஷ்டாத்வைதிகளெல்லாம் சொல்கிறது. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறார்கள்? இந்த அத்வைதிகளெல்லாம் பெரிய பாவத்தை பண்ணிகிட்டு இருக்காங்களாம். என்னன்னா அந்த நாராயணனை அசுத்தப்படுத்திட்டு இருக்கார்களே. காரணம் என்ன? அசுத்தமாக இருக்கிற நாம போய் பகவான் அசுத்த எப்படி படுத்த முடியும்? நீங்கள் 2 பேர் ஐக்கியம்னு சொல்வதனால் என்று ஜீவன் அசுத்தம் பிரம்ம சுத்தம் என்ற கேள்வி வரும்பொழுது மீண்டும் இங்கு பதில் சொல்கின்றார். அதே ஆகாச திருஷ்டாந்தத்தை, யதா பவதி பாலானாம் ககனம் மலினம் மலைஹி, பாலர்களுக்கு ஆகாசம் அசுத்தமாக இருப்பது போல, அந்த அசுத்தமும் ஷரீர தர்மம், ஆகாசத்தினுடைய தர்மம் அல்ல. ததா பவதி அபுத்தானாம், அபுத்தானாம்னு என்ன? அறிவற்றவர்களுக்கு ஆத்மா அசுத்தமாக தெரிகிறது, ஆனால் உண்மையில் ஆத்மா சுத்த ஸ்வரூபம். இப்போ அசுத்தமும் யாருடையதுன்னா ஷரீர தர்மம். அதனால தான் ஓரளவுக்கு தான் சரீரத்தை தூய்மைப்படுத்தணும்.
காரணம் என்ன? சரீரமே அசுத்தம். அசுத்தமான சரீரத்தை மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அளவு சுத்தம் பண்ணால் போதும், அதற்கு மேலே சுத்தம் பண்ண முடியாது. காரணம் என்ன? சரீரமே அசுத்தம். அசுத்தம் சரீர ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் சுத்தம். இப்படியே சொல்லிட்டு போனால் எவ்வளவு சொல்லலாம், முடியாதுன்னு சொல்லிட்டு 9வது காரிகையில் முடிவு பண்ணுறார். எல்லா விஷயத்திலையும் இதையை நீங்கள் ஆகாசத்தை இங்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மரணே சம்பவே செய்வ, ஜீவனுடைய மரணம், அவனுடைய பிறப்பு, கத்தியாகதி, ஜீவன் ஒரு இடத்துக்கு போகிறானே ஒரு இடத்துக்கு வர்றானேன்னா ஆகாசமும் போகிற மாதிரி தெரியுது, வர்ற மாதிரி தெரியுது. அந்த பானையை இங்கே கொண்டு வான்னு சொன்னால் அந்த பானை, அந்த ஆகாசம் இங்கே வந்த மாதிரி தெரியுது. இந்த பானையை அங்கே எடுத்துகிட்டு போன்னு சொன்னால் இந்த ஆகாசம் அங்கே போன மாதிரி தெரியுது. அப்படி கத்தியாகதோ, ஜீவன் ஒரு இடத்துக்கு போகிறது வர்றது, இப்படி எல்லா சரீரத்துக்குள் இருக்கிற மாதிரி தெரிகிறது. இதெல்லாம் ஆகாசத்திற்கு நிகர் என்று 9வது காரிகையில் ஆகாசம் என்ற ஒரே திருஷ்டாந்தத்தை வைத்துக்கொண்டு ஜீவன் தோன்றியது என்பது ஆகாசம் பானைக்குள் தோன்றியதை போல, ஜீவர்களிடம் இருக்கின்ற அனைத்து பேதங்களும் ஆகாசத்தில் தெரிகின்ற பேதத்தை போல உண்மையில் தோன்றவில்லை என்று முடிவுரை செய்து விட்டார். இனி என்ன செய்ய போகின்றார்? உபனிஷத் பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ருதி பிரமாணத்தை பார்த்தால் ஜீவன் தோன்றவில்லை என்று நிலைநாட்டுவார். அதற்கு பிறகு ஜெகத் தோன்றவில்லை, இந்த இடத்துல சரீரம் மட்டுமல்ல ஜெகத்தே தோன்றவில்லை என்று யுக்தி பிரமாணம், பிறகு ஸ்ருதி பிரமாணம். அடுத்த வகுப்பில் நாம் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.